ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு சகோதரர் திரு ஏ முகமது ஹக்கீம் அவங்களை பற்றி சொல்லணும்னா, ஒரு சிறந்த சேவையாளர். புன்னகை பூக்கள் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அது மூலமா ஏழை மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு இப்படி சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இது தவிர தன்னால் வந்து எல்லா உதவிகளையும் செய்யறது, மரங்கள் நடுறது பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு நல்ல வழியை காண்பிக்கிறது, இப்படி எல்லா விதமான உதவியும் தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிற நமது அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான சேவையை பாராட்டியும் ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சமூக சேவகத்தினை வழங்குவதில் அந்த நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. விருதை வழங்குவதற்கு நமது விழாவை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரு சோசு தமிழன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முகமது அலைக்கும். நான் ஒரு 6 வருஷமாகவே இந்த மாதிரி சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்காண்டி. இப்போ வந்து தூத்துக்குடியில் கூட ஒரு ட்ரஸ்ட்டு எம்எம்எஸ் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்சது இப்போ ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது மாதத்துக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். இப்போ என்னால் முடிஞ்சது 10 பிள்ளைகளுக்காக இப்போ படிப்புக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேயே பண்ணுறது வந்து ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. அது மாதிரி இந்த மேட்ச்லாம் வச்சாங்கன்னா என்னால் முடிஞ்சது பசங்க வந்து டொனேஷன் கேட்பாங்கண்ணே, நான் உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் பண்ணுங்கண்ணே, அதையும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மாதம் என்னால் முடிஞ்சது மரக்கண்டு பசங்க அண்ணே நான் வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு 100 மரக்கண்டாவது வாங்கி கொடுத்துருவேன். அது எனக்கு ஒத்துழைச்ச நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா வந்து நீங்க பேசும்போதே வந்து திரும்ப கவனிச்சிருப்பீங்க. என்னால முடிஞ்சது உங்களுக்கு வந்து யாரு வந்து பார்த்தீங்கன்னா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்கள கடவுள் வந்து வழி நடத்துவார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த சின்ன வயசுல இருந்தா அவர் விருதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது நம்ம அமைப்பு சார்ந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு கண்டு. இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியில வந்து நாங்க விருதை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் உங்களுக்கு கண்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறை சார்ந்து ஏற்கனவே அந்த துறையில வந்து லெஜெண்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு கண்டு. ஏன்னா அவங்க பார்க்காத உயரம் இருக்காதவங்களுக்கு நம்ம மலையரசு சார் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நம்ம அன்வர் சார் மாதிரி வந்து நவாஸ்கனி சார் மாதிரி உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காதல் பச்சா முத்துராமலிங்க சார் மாதிரி உங்களுக்கு கண்டு. இவங்க வந்து பார்க்காத உயரங்கள் கிடையாது, பார்க்காத வந்து பாத்தீங்கன்னா விருதுகள் கிடையாது உங்களுக்கு கண்டு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லெஜெண்டுகளை பார்த்து வந்து செலக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து யாரெல்லாம் வந்து ஸ்பார்க் ஆகி இப்ப வந்து அந்த துறை சார்ந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்களோ அவங்கள 2வது கேட்டகரியா செலக்ட் பண்றவங்களுக்கு. 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகி இளைஞர்கள் சிறுவர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்க 2 பேரும் இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்கள கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கௌரவிக்கும் போது அவங்களுக்கு என்ன தாட் வரும் அப்படின்னா உங்களை மாதிரி எல்லா துறை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா வரும்போது இவங்கள மாதிரி இன்னும் வந்து நம்ம சிறப்பா வரணும், இவங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் அப்படிங்கறத உலகம் ஃபுல்லா ஒரு நோக்கமா நாங்க எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அருமையான சேவகர்களையும் வந்து பாத்தீங்கன்னா இதே மேடையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க சிறப்பிக்கிறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து ஹக்கீம் சாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவர் தனிநபர் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு தோழர்கள் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹக்கீம் சாரை கொண்டு போறது நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் பாத்துக்கிறோம். உங்களை கண்டு சிறப்பா செயல்படுங்க. உங்களை கண்டு எல்லாத்துக்குமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவையை பண்ணுங்க. எந்தவித பாகுபாடும் பார்க்காம சமூக நிலையத்தோட மனிதநேயத்தோட சேவைப்படுற எல்லாத்தையுமே கடவுள் யார் மூலியமாவது வழி நடத்துவார். உங்களுக்கு உங்க சேவைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடைபெற எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.